ஒன்றாம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தையும் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கும். நம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததிலும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் இருந்து மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேத வாக்கியங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவைகள் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தை கவனமாய் கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில தான் மாற்றம் வருமே ஒழிய, ஏனோ தானோ என்று கேட்கிறவர்களுக்கு அது மாற்றத்தை என்ன பண்ணாது, கொண்டு வராது. வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. வசனம் சபையிலே பிரசங்கிக்கப்படும் போது அதை கேட்கிற உங்களுக்கு பிரயோஜனப்படவும் செய்யலாம், பிரயோஜனம் இல்லாமையும் போகலாம். வசனம் உங்களுக்கு விடுதலையும் கொடுக்கலாம், விடுதலை கொடுக்காமையும் இருக்கலாம். வசனம் உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்யலாம், ஆசீர்வாதம் இல்லாமையும் போகலாம். அது நம்ம கையில தான் இருக்குது. நீங்க வசனத்தை எந்த அளவுக்கு கவனமாய் கேட்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ, எந்த அளவு அதை விசுவாசிக்கிறீர்களோ, அப்படித்தான் அந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த வார்த்தை கிரியை செய்யணும், பிரயோஜனப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களா? ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வசனம் எனக்கு பிரயோஜனப்பட உதவி செய்யும். ஹல்லேலூயா. நீங்க அந்த ஜெபத்தோட தேவ சமூகத்தில் இருந்தால் வசனம் உங்களுக்கு உள்ள போய் அது விளைய ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம அந்த உதாரணத்தை வேத புத்தகத்துல வாசிச்சிருக்கோம் இல்லையா? வழி அருகே ஒரு விதை இருந்துச்சு, முள் அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில விதைக்கப்பட்டது, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது. வழி அருகே விதைக்கப்பட்டது, பறவைகள் வந்து என்ன பண்ணிடுச்சு, பொறுக்கிட்டு போயிடுச்சு. முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டது, முள் வந்து அதை நெருக்கிடுச்சு. கற்பாறையில விதைக்கப்பட்டது, வேர் விட முடியாம அதுவும் போச்சு. நல்ல நிலத்துல விழுந்த விதை மட்டும்தான் அது முளைத்து 30, 60, 100 பலனை கொடுத்தது. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயமும் நல்ல நிலமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அந்த விருப்பத்தோடு இருந்தால், ஆண்டவரே என்னுடைய இருதயம் ஒரு நல்ல நிலமாய் இருக்கட்டும், என் இருதயத்துக்குள்ள வசனங்கள் பறவைகள் பொறுக்கி கொண்டு போக கூடாது, பிசாசு அதை எடுத்துக்கொண்டு போக கூடாது, உலக கவலைகளினால பலவிதமான பிரச்சனைகளினால வசனம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, அல்லது எனக்குள்ள இருக்கிற கடின தன்மையினால வசனம் வேறு விடாதபடிக்கு போகக்கூடாது. ஆண்டவரே என்னை உடைங்க, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமா எனக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே சொல்லி யார் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களோ அவர்களுக்குள்ளே அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்க போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு நல்ல நிலமாய், ஆயத்தமாக்கப்பட்ட நிலமாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு குழந்தையை போல உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன, அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்க தப்பிச்சு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைச்சதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகம்
இச்சைகளால் நிறைஞ்சிருக்குது, பாவத்தால் நிறைஞ்சிருக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி உலகம் பலவிதமான இச்சை பாவம் என்ற வலையை நமக்காக விரித்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஒரு மதில் மேல போன மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிச்சு சபைக்கு வந்தவர்கள் ஒரு மதில் மேல பூன. உங்களுடைய இடது பக்கத்துல இச்சையால் கெட்டு போகிற உலகம் இருக்கிறது, உங்களுடைய வலது பக்கத்துல திவ்ய சுபாவம் இருக்கிறது, அல்லது தெய்வீக வல்லமை இருக்கிறது, அல்லது தேவனை போல மாறக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ விசுவாசி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இச்சைக்கு பின்பாக போக போறேனா அல்லது திவ்ய சுபாவத்திற்கு போக போறேனா? நீங்க என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் சீசனாக மாற ஆரம்பிக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு சீசர்கள் கிட்ட, நீங்க உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு அவர்களை சீசராக்கி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. ஏன் சீசர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாரு? சீசன் என்பவன் இந்த உலகம் வேண்டாம், இச்சை வேண்டாம், பாவம் வேண்டாம், எனக்கு இயேசு போதும் சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் சீசன். ஆனால் விசுவாசிகள் யார்? அவர்கள் ஒரு மதில் மேல போன மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. இங்கேயும் போவாங்க, இங்கேயும் போவாங்க. வேதம் சொல்லுகிறது, பிசாசுகளும் அவரை விசுவாசித்து நடுங்குகிறது. பிசாசு அவரை விசுவாசிக்குது, ஆனால் அவருக்கு ஆராதனை செய்வதில்லை. பிசாசு அவரை விசுவாசிக்குது, அவரை பின்பற்றுவதில்லை. பிசாசு அவரை விசுவாசிக்குது, அவரை பணிந்து கொள்வதில்லை. பிசாசுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நான் பிசாசை போல ஒரு விசுவாசி அல்ல, நான் விசுவாசத்திலிருந்து அவருடைய சீசனாகும்படி அழைக்கப்பட்டவன். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சீசனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹalleluya. அதற்காக தான் நம்மை அழைச்சிருக்கிறார். அப்போ ஒரு மதில் மேல் போன மாதிரி இருக்கிற ஒரு விசுவாசி இந்த இச்சை வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், எனக்கு திவ்ய சுபாவம் வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற வாழ்க்கை தான் ஒரு சீசத்துவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹalleluya. அந்த வாழ்க்கை நீங்க அதுல அடி எடுத்து வைக்கும் போது படிப்படியாய் அது எங்க போய் முடியுது அப்படின்னா திவ்ய சுபாவத்துல போய் முடியும், டிவைன் நேச்சர்ல போய் முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கும் போது ஒரு தெளிவான தீர்மானத்தோட அழைச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என்னுடைய குமாரனாகிய இயேசுவை போல இவர்கள் மாற வேண்டும். அந்த ஒரே நோக்கத்துல தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. எப்பொழுது நான் மாற முடியும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்தோம்னா மாற முடியாது. அது ஒரு முதல் படிதான், அது ஒரு ப்ரீகேஜி மாதிரி தான். ஆனால் அந்த படியிலிருந்து நான் இயேசுவை தான் பின்பற்ற போறேன். உலகம் எனக்கு வேண்டாம், உலக சடங்காச்சாரம் வேண்டாம், உலகத்தினுடைய ஆசாபாசம் வேண்டாம், என் சொந்தக்காரங்க பண்ற மாதிரி நான் பண்ண மாட்டேன், உலக மனுஷர்கள் பேசுற மாதிரி நான் பேச மாட்டேன்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில இயேசுவை பின்பற்ற நான் ஸ்டெப் எடுக்கும் போது நான் இயேசுவை போல மாற ஆரம்பிக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? என்னை எதுக்கு ஆண்டவர் அழைச்சாரோ அந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே என்னை என்ன நோக்கத்திற்காக அழைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பதான் அவரால் நம்மை உருவாக்க முடியும். நிறைய நேரத்துல நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, ஐயோ இந்த கடன் பிரச்சனை அடைகிறது, வியாதி சரியாகணும், இது நடக்கணும், அற்புதம் நடக்கணும், இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுடைய காரியங்கள் நடந்தாலும் நடக்கலைனாலும் கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் அதை பத்தி கவலைப்படாத. மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி உங்களுடைய ஜீவனுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இவைகள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இல்லையா? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹalleluya. அவரை நம்பி வந்த உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உங்களை விட மாட்டார். உங்களை அனாதைகளாய் திரிய விட மாட்டார். அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹalleluya.
அப்ப அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை அவர் மேல விசுவாசம் வச்சு நீங்க எதற்கு என்னை அழைத்தீர்களோ அதற்காக நான் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஸ்டெப் எடுக்கிற வாழ்க்கை தான் சீசத்துவ வாழ்க்கை. இல்லனா எனக்கு இது வேணும் வேலை கிடைக்கணும் அது கிடைக்கணும். நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சறேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னா காலையில ஜெபம் பண்ணிடுறேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னா உபவாசம் எடுத்துறேன். எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாள் அது நடக்காது. ஆனா சொல்ற முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆனா நீ முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. அவர் எதற்காக உன்னை அழைத்திருக்கிறார், எதற்காக உங்களை முன்குறித்திருக்கிறார், அதை அடையும்படி நாடுகள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்றார். எத்தனை பேருக்கு அது ஆசை? அவர் என்ன எதற்கு அழைச்சாரோ அதற்காக நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற சொல்லுங்க. எதற்காக? உங்க நோக்கம் நிறைவேற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பூமிக்கு வந்து அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய பரமண்டல ஜெபத்துல, பிதாவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்தேன், உம்முடைய சித்தம் தான் என்னுடைய போஜனமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை போல வாழ்றது உங்களை அழைச்சிருக்கிறாரு. அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு உங்களை அழைக்கல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க குடும்பம் நடத்த முடியாது, உங்க இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது, உங்க இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய முடியாது. தேவன் உங்களுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன் குடும்பத்துக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன் பிள்ளைகள் மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன்னுடைய வீட்டை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். உனக்கு தேவன் கொடுத்த வேலையை குறித்து, உன் கையில கொடுக்கிற சம்பளத்தை குறித்து, உனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை கொடுத்து, உனக்கு கொடுத்த திறமைகளை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றும்படியாக நான் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அதற்காக நன்றி, கொடுக்காம இருக்கிற விஷயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த விஷயத்தை குறித்து உங்களுடைய சித்தம் என்னவோ அதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சீசத்துவ வாழ்க்கை. நம்ம இஷ்டப்படி வாழ்றது இல்ல. நிறைய நேரத்துல நம்ம விருப்பப்படி, நம்மளுடைய ஆசைப்படி, நம்மளுடைய எண்ணங்கள் படி தீர்மானங்கள் எடுத்து நம்ம செயல்பட்டதுனாலதான் பிரச்சனைகள் வந்துருச்சு நமக்கு. நம்ம சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்ததுனாலதான் அதுக்குள்ள ஆண்டவரால செயல்பட முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசுதான் நமக்கு ரோல் மாடல். எந்த பாஸ்டரும் நமக்கு ரோல் மாடல் கிடையாது. அவங்க கீழே விழுந்துட்டாங்க, இவங்க எழுதுட்டாங்க, இது நமக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பாவமே அறியாத பரிசுத்தர். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் விழுந்து போகாத உயிர்த்தெழுதலின் தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் மரண பரியந்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நான் சேவிக்கிறதுனால அவரை பின்பற்றி நான் வாழ போகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி அவரை செட் பண்ணுங்க, முன்னாடி அவரை முன்னாடி நிறுத்துங்க. இயேசு பின்னாக வாழ்வதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த இயேசு எப்படி வாழ்ந்தார்? பிதாவின் சித்தம் செய்வது அவருடைய போஜனமா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்களேன். என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி ஒவ்வொரு காரியம் நடப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் சீசத்துவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றும். ஏன் திவ்ய சுபாவம்? நம்ம பரலோகத்துல போய் அவரோடு கூட எப்போதும் இருக்க போகிறோம். சரி, நீங்க கேக்குற, காலையில வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்புனீங்க, நீங்க வீட்டுல போட்டுருக்க ட்ரெஸ்ஸே போட்டு வந்து இங்க உட்காந்துக்கலாமே. நைட்டி போட்டு இருப்பீங்க, ட்ரவுசர் போட்டு இருப்பீங்க, நைட் பேண்ட் போட்டு இருப்பீங்க. ஏன் வரும்போது பழையதெல்லாம் கழட்டி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி கிளம்பி எதுக்கு வந்தோம்? இங்க ஆராதிக்கிறதுக்கு போறோம். அங்க ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னோட பேச போறார். சக விசுவாசிகள் வர போறாங்க, அவங்க எல்லாரும் நீட்டா வர போறாங்க. நானும் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தத்தோட நீட்டா வர வேண்டும். இதுதானே நோக்கம். சாதாரணமா கேட்கிறேன், இதுதான் நோக்கம். அதனால என்ன பண்றோம்? காலையில எல்லாம் ரெடி ஆகி துணி எல்லாம் அயன் பண்ணி போட்டு நம்ம வர்றோம். இதே மாதிரிதான்
உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பரலோகத்துக்கு கொண்டு போறது. அந்த பரலோகத்துல 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் வணக்கமாய் விழுந்து கிரீடங்களை கலட்டி அவருடைய பாதத்துல வைத்து, கேருபீன்கள் சேராபீன்கள் என்ற இந்த தூத கணங்கள் எல்லாம் 24 மணி நேரம் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பரலோகத்துல போய் நம்ம வேற எந்த பிசினஸும் பண்ண போறது கிடையாது. அங்க ஒரே பிசினஸ், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிசினஸ். ஹல்லேலூயா. அப்ப அங்க போய் அந்த ஆராதனையை நம்ம பங்கு பெறுவதற்காக நான் அங்கே ஒரு பாகமாய் அந்த கூட்டத்தோட நானும் இருக்க வேண்டும் என்றால் திவ்ய சுபாவம் இல்லாமல் நான் அங்க போக முடியாது. தெய்வீக சுபாவம் இல்லாமல் இயேசுவை போல மாறாதவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் தான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிற ஒரு ஆயத்தம். ஹல்லேலூயா. அத குறித்து தான் நம்ம வேதத்துல வாசிச்சோம், ஆல்ரெடி வாசிச்சிருக்கிறோம். அவ பக்தி என்று சொல்லி வாசிச்சோம். சோதோம் குமாரால, நினிவேல தேவனுக்கு விரோதமாய் அந்த ஜனங்கள் வாழ்ந்தார்கள். இச்சதான் எங்களுக்கு வேணும், உலகம் தான் எங்களுக்கு வேணும்ன்ற வாழ்க்கைக்கு பேரு அவ பக்தி, அன்காட்லி லைஃப். அந்த லைஃபை விட்டுட்டு இந்த திவ்ய சுபாவத்திற்காக ஒரு மனுஷன் ஸ்டெப் எடுக்கிறான்னா அந்த வாழ்க்கைக்கு பேரு தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. காட்லி லைஃப். அந்த லைஃப்காக தான் உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தான் போரை பிடித்து ஆர்ப்பரிப்பார் தீவாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமையேற்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறா? ஆமா. அடுத்த வாரம் இந்த வாரம் குருத்தோலை ஞாயிறு இல்லையா? அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பவனி வர்றாரு, குருத்தோலை எடுத்துட்டு எல்லாரும் அவரை ஆராதிக்கிறாங்க, அவரை நமஸ்கரிக்கிறாங்க. அது ஒரு அடையாளம். இதுதான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துல போய் வெள்ளை அங்கியை தரிச்சு வெள்ளை குருத்தோலை பிடிச்சிட்டு யுகா யுகங்களாய் ஆண்டவர் நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்கிறாரு. இந்த உலகம், பாவம், போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் குப்பையா நினைச்சு ஆண்டவருடைய சீசனாய் மாறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் நம்ம போன ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24 வேகமாக வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. இந்த பக்கம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு இருக்குது, இந்த பக்கம் திவ்ய சுபாவம் இருக்குது. என்னை ஆண்டவர் இந்த திவ்ய சுபாவத்துக்கு போறதுதான் அழைச்சிருக்கிறார். அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எப்படி நான் அதுல ஸ்டெப் எடுத்து முன்னாடி போவது? நான் ஒரு மதில் மேல பூனையா உட்கார்ந்துருக்கிறேனே. வசனம் சொல்லுகிறது, முந்தின நடக்கைக்குரிய, அதாவது
இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு முன்பாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அந்த முந்தின நடக்கை அது மோசம் போக்கும் இச்சைகளால் என்னை கெடுத்து கொண்டிருந்துச்சு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி மோசம் போக்குற வாழ்க்கை தான் எனக்கு இருந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மைதானா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க நிக்கிற இந்த மோசம் போக்கும் இச்சைகளால் உன்னை கெடுத்து கொண்டிருந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அடுத்தது இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய மனுஷனை எனக்காக வைத்திருக்கிறார். அதை எடுத்து நான் தரித்து கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, இதை களையணும், இதை தரிக்கணும். இப்ப நான் பாருங்க, காலையில இந்த Dress நான் மாத்துறேன், நீங்களும் Dress மாத்தி தான் வந்திருக்கீங்க. இப்போ உங்க மூளை செயல்படாம போயிடுச்சு. காலைல 5 மணிக்கு மைண்ட் டிஸார்டர் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படி சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க? மூளை குழப்பி, ஆனால் சர்ச்சுக்கு மூளை இழுத்துட்டு வந்துட்டாங்க. எந்த Dress போட்டு வந்திருப்பீங்க? பல்லு விளக்கிருப்பீங்களா? குளிச்சிருப்பீங்களா? துணியை மாத்திருப்பீங்க? எல்லாமே குழம்பிடுச்சு. ஏன்னா என்னுடைய கண்ணு, மூக்கு, வாய், கை, காலு என்னை முழுவதுமாய் இயக்குவதற்கு இந்த மூளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பழைய மனுஷனை நீ களைச்சு போடு, புதிய மனுஷனை நீ தரித்துக்கொள். அப்போ என்னுடைய மூளை சரியா இல்லாவிட்டால், என்னுடைய மனம் சரியாக இல்லாவிட்டால் அந்த பழைய மனுஷனை களையவும் முடியாது, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹalleluya. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு திவ்ய சுபாவத்தை குறித்து, ஒரு புதிய மனுஷனை குறித்து நீ தரித்துக் கொள்ள விரும்பினால் அதற்காக ரோமர் 12:2 நடக்க வேண்டும். வாசிக்கலாம் வசனத்தை மீண்டுமாக. ரோமர் 12:2. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு எது நன்மையோ, எது அவருக்கு பிரியமோ, அவருடைய சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனதில் ஒரு மறுரூபம் ஆகாமல் உங்கள் செயல்களில் ஒரு மறுரூபம் நடக்காது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்கள் மனதில் எது இருக்குதோ அதுதான் உங்கள் செயல்களில் இருக்கும். உன்னுடைய மனதில் எது ரெஜிஸ்டர் ஆயிருக்குதோ அதுதான் உன் வாய் பேசும், அதுதான் உன் கண் பார்க்கும், அதுதான் உன் கை செய்யும். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு முதல் உங்கள் மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஹalleluya. அதான் நம்ம இங்கிலீஷ்ல வாசிச்சோம். வாசிங்க சிஸ்டர். Let God transform you into a new person by changing the way you think. போதும். By changing the way you think. அப்படினா நீ சிந்திக்கிறதை மாற்றுகிறதுனால தேவன் உன்னை ஒரு புது மனுஷனாய் மாற்றுவதற்கு நீ விட்டு கொடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய மனுஷனை களைச்சு புதிய மனுஷனை தரிச்சுக்கணும். எத்தனை பேருக்கு அது விருப்பம்? உண்மைதானா? எத்தனை பேருக்கு விருப்பம்? நல்லா ஹalleluya. அதான் நமக்கு ஆசை. எப்படா இந்த பழைய மனுஷன் போவான், பழைய சுபாவம் மாறும், அதான் நமக்கு ஆசை. அதுக்கு ஆண்டவர் எளிமையா சொல்றாரு, உன்னுடைய மனதில தான் அந்த விஷயத்தை வச்சிருக்கிறேன், உன் சிந்தனையை நீ மாத்து, நீ சிந்திக்கிறதை நீ மாத்து, நீ இதை மாற்றினால் நான் உன்னை புதிதாக்குகிறேன். அதான் அது தெளிவா போட்டுருக்கு இல்லையா? உன் சிந்தனையை நீ மாற்றினால் நான் வந்து உன்னை ஒரு மறுரூபப்படுத்துகிறேன். ஹalleluya. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் திங்கிங், சேஞ்ச் பண்ண சொல்றாரு. அவர் என்ன பண்ணுவாரு? வாசிங்க. அவர் என்ன பண்ணுவாரு? Let God transform you into a new person. Transform you into a new person. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா பாருங்க. சேஞ்ச் பண்ணு, நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். சேஞ்ச் ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துரும்.
உங்கள் மனதில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிவிடும். நிறைய பேருக்கு ஆசை, என் வாழ்க்கை மாறணும், என் பேச்சு மாறணும், என்னுடைய எல்லாம் மாறணும். ஆண்டவர் அதை நமக்கு வச்சிருக்கிறார், வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். அது எட்டாத கனியெல்லாம் கிடையாது. ஆனால் அதை அடையும்படியாக ஆண்டவர் ஒரு படியை வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, உன் மைண்ட சேஞ்ச் பண்ணு, நீ திங்க் பண்றத மாத்து, வேற மாதிரி நீ திங்க் பண்ணு, வேற மாதிரி நீ யோசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், அத வேற மாதிரி நீ யோசிக்கணும். இதுவரைக்கும் யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இனி நீ யோசிக்காத. தேவனை அறியாத போது, ரட்சிக்கப்படாத போது நம்ம மைண்ட் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வித்தியாசமா யோசிச்சிருக்கோம், நம்ம வாழ்க்கை குறித்து வித்தியாசமான காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரை அறிந்ததற்கு பிற்பாடு நீ பழைய மாதிரியே யோசிக்காத. இதுதான் முதல் ஸ்டெப். பழைய யோசனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வேற மாதிரி யோசிக்கணும், மைண்ட சேஞ்ச் பண்ணு, வேற மாதிரி திங்க் பண்ணு. எத்தனை பேருக்கு ஆசைப்படி வேற மாதிரி திங்க் பண்ணுங்க? ஹalleluya. புரியுதா சொல்றது உங்களுக்கு? நம்ம திங்க் பண்றத மாத்தணும் அப்படின்றது. மாத்தி நீ திங்க் பண்ணு. போன வாரமே நம்ம வாசிச்சோம். எப்படி மாத்தி திங்க் பண்றது? தேவன் என்னை குறித்து மாத்தி திங்க் பண்றதுக்கு இந்த புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். தேவன் அவரை குறித்து எப்படி சொல்லி இந்த புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று இந்த புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனத்தை கேட்காமல், வசனத்தை படிக்காமல், வசனத்தை விசுவாசிக்காமல் உங்க மைண்ட சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஹalleluya. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹalleluya. காதில் காதுள்ளவன் கேட்க கடவன். சபையில வந்து வசனத்தை கேட்கிறது ஏதோ சாதாரண விஷயம் நீங்க நினைச்சுக்காதீங்க. இந்த வசனத்தை கேள்விப்படும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அப்பதான் உங்க மைண்டை நீங்க மாத்தவே முடியும். ஹalleluya. ஹalleluya. அதற்காக தான் வேதத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்றது. வேதத்தை எடுக்கிறது எதற்காக? வசனத்தை வாசிக்கிறது எதற்காக? உங்களை குறித்து என்ன போட்டிருக்குது, உங்க ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, உங்க ஆண்டவரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத புத்தகத்தை வாசிச்சாதான் தெரியும். ஹalleluya. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு புது மனுஷனா மாறணும் அப்படின்னா என் சிந்தனையை மாற்ற வேண்டும். சிந்தனையை நான் எப்படி மாற்ற முடியும்? ஏதாவது தெரிஞ்சாதான் மாற்ற முடியும். அதுக்கு தான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு சிந்தனையை நீ மாற்று. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு சிந்தனையை நீ மாற்று. ஒரு உதாரணத்துக்கு, இதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சங்கீதத்தில் கூட நம்ம வாசிச்சோம், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயோ எனக்கு விடுதலை இல்ல, விடுதலை இல்ல, விடுதலை இல்ல, விடுதலை இல்ல, இதான் என் சிந்தனையா இருக்கலாம். பட் இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறோம், சும்மா வாசிக்கல, அவர் கிருபை என்றும் உள்ளது, சத்துருக்களின் கையிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாக்கினவரை துதியுங்கள் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? நான் வாசிக்கிற என்னை இயேசு சிலுவையிலே என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கி விட்டார். ஹalleluya. அப்ப என் சிந்தனையை நான் மாத்துறேன். நான் விடுதலை விடுதலை கேட்க வேண்டியது இல்ல, எனக்கு நீங்க விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்ப இந்த சின்ன விஷயத்தை நான் செய்யும் போது, இந்த சின்ன சேஞ்சை நான் செய்யும் போது அவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் அப்படின்றாரு. ஹalleluya. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் செய்ய வேண்டியது சின்ன விஷயம், அவர் செய்யக்கூடியது பெரிய விஷயம். பெரிய விஷயத்தை நம்ம செய்ய சொல்லி நம்மை பாரப்படுத்தல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. நீங்க சுமக்க முடியாத பாரம் எல்லாம் கிடையாது, செய்ய முடியாத ஐயோ டஃப்பா இருக்குது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஈஸி. உன் சிந்தனையை மட்டும் நீ சேஞ்ச் பண்ணிடு, அவ்வளவுதான். நீ சேஞ்ச் பண்ணு, நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த புல்பீட்டிங் இருக்குது, சாமி இதை சேஞ்ச் பண்ணு அப்படின்னா இதை தூக்கி அங்க கீழே வச்சுட்டு இன்னொன்னு கொண்டு வந்து இங்க வைக்கிறது, அதுக்கு பேர் தான் சேஞ்ச் பண்ணுறது. அதானே?
இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் பண்ணுப்பா அப்படின்னு இந்த சேர் இந்த புல்பீட்டை தூக்கி கீழே வச்சுட்டு அந்த ஸ்பீக்கரை தூக்கி இங்க கொண்டு வந்து வச்சாச்சு. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒரு கஷ்டம் இல்லை. இதை தூக்கி அங்க வைக்க வேண்டியது, அதை கொண்டு வந்து இங்க வைக்கிறது, இதான் சேஞ்ச் பண்றது. இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படின்னா என்னன்னா, இந்த புல்பீட் இங்கே தான் இருக்குது, சாம இத ஸ்பீக்கரா மாத்த முடியுமா? சொல்லுங்க, இத ஸ்பீக்கரா மாத்து. ஏன் தலையிடுறீங்க? அது வேற இது வேற, அதுக்குள்ள என்னென்னமோ இருக்கு, இதுக்குள்ள ஒண்ணு இல்ல. இது ஸ்டீல், இது சாம அப்பா தான் செஞ்சாரு, ராஜேந்திரன் பிரதர். இத கொஞ்சம் ஸ்பீக்கரா மாத்தி கொடுங்க நாளைக்கு. அவர் என்ன இருப்பாரு? முடியுமா? ஒரு நாள் முடியாது, தலைகீழ நின்னால முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாததை நான் பண்றேன், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் நான். ஆனா உன்னால முடிஞ்சது சேஞ்ச் மட்டும் பண்ண, அவ்வளவுதான். நான் வசனத்துல கொடுத்திருக்கிறேன், இத தூக்கி உள்ள வச்சிரு, பலசத்துக்கு வெளியே போடு, அவ்வளவுதான். என்ன எழுதி இருக்கணும் உன்னை குறிச்சு அதை மட்டும் மைண்ட்ல ஏத்து, மத்தத உன் மைண்ட்ல இருந்து வெளியே தூக்கி போடு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை குறிச்சு வேதத்துல சொல்லியிருக்கிறாரு, உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு, அதை மட்டும் நீ மைண்ட்ல ஏத்து, குற்ற உணர்வை தூக்கி போடு. உன் பிள்ளைகளை குறிச்சு பைபிள்ல போட்டிருக்குது, அதை மட்டும் மைண்ட்ல ஏத்தி இப்ப பாக்குறத தூக்கி வெளியே போட்டு. உன் எதிர்காலத்தை குறிச்சு பைபிள்ல போட்டிருக்குது, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. சபையை குறிச்சு பைபிள்ல போட்டு அதை மட்டும் மைண்ட்ல வை. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை நீ வாசிக்கும் போது அநேக காரியங்கள் இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வாழ்றதுக்கு தேவையானது, குடும்பம் நடத்துறதுக்கு தேவையானது, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையானது, விடுதலை பெறுவதற்கு தேவையான சகலத்தையும் வேதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நீ அதை எடுத்து உன்னுடைய சிந்தனைக்குள்ள வைப்பதற்கு மாத்திரம் நீ செஞ்சா போதும். நீ சேஞ்ச் பண்ணு மகளே, நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் அப்படின்றாரு. ஹalleluya. சேஞ்ச் பண்ணுவது ஒரு எளிமையான காரியம். தூக்கி அதை வச்சா போதும், அவ்வளவுதான். வசனத்தை இதை விசுவாசிச்சா போதும், வேற ஒண்ணும் இல்ல. ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுன்றது அதுக்கு மீனிங் கூகுள்ல போட்டு பார்த்தா என்ன வருது தெரியுமா? அதனுடைய ஃபவுண்டேஷன்ல இருந்து மாத்துறது, அதனுடைய ரூட்ல இருந்து மாத்துறது, அதனுடைய எல்லாத்தையும் தலைகீழா மாத்துறது, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஹalleluya, ஹalleluya. நீங்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை இந்த திவ்ய சுபாவத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்லா தெரியுமா? இத ஸ்பீக்கரா மாத்தறோட எல்லாம் சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி. ஏன்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமா இல்லையா? ஒரு காலத்துல பிசாசு நம்மை பார்த்து அப்படிதான் சிரிச்சிட்டு இருந்தான். இவர்கள் பரிசுத்தர்களா, இவர்கள் தேவ பிள்ளைகளா, இவங்களை ஆராதிப்பாங்களா, நான் பாவத்தின் அடிமைத்தனத்துல இவங்களை வச்சிருக்கிறேன். பிசாசு சிரித்துக் கொண்டிருந்தான். இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினால உங்களை என்னை மீட்டு கொண்டு வேதம் சொல்லுகிறது, நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாறி இருக்கிறாய், அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறி இருக்கிறாய், ஆபிரகாமின் சந்ததியாய் மாறி இருக்கிறாய், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறாய். இதுதான் வேதம் உனக்கு சொல்லுகிறது. ஹalleluya. யார் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பார்த்து பிசாசு பயப்பட ஆரம்பித்து விடுவான். ஹalleluya. இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை மாற்ற முடியாத விஷயத்தை மாற்றுவதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஆண்டவர் சொல்றாரு, இத தூக்கி போட்டு இன்னொன்னு கொண்டு வைக்கல, உங்களை அழிச்சிட்டு இன்னொருத்தரை சிருஷ்டிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு மோசே விடு மோசே எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க அப்படின்னா அவருக்கு அது சாதாரண விஷயம்ன்றாரு இல்லையா? ஆனால் மோசேக்குள்ள இயேசு மறைந்திருந்தார். அவர் சொல்ற, இல்ல ஏன் உயிரை வேணா கொடுக்குறேன், நம்ம இவங்களை என்ன பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. அதான் புதிய ஏற்பாட்டுல நடந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அழித்து இன்னொரு சிருஷ்டியை சிருஷ்டிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா. ஆனால் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அமிழ்ந்து கிடந்த, பாவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற, பாவம் செய்து வேதனைப்பட்டிருந்த உன்னை நான் மறுரூபப்படுத்தி உன்னை பரிசுத்தவானாய், உன்னை நீதிமானாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய், உன்னுடைய வாயில என்னை துதிக்கிற துதியை கொடுத்து எனக்கு என்னோடு கூட எபேசியர் 1ல வாசிக்கிறோம், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட பெரிய மேன்மையை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மேன்மை உங்களுக்கு எனக்கு எப்ப சொந்தமாகும் தெரியுமா? ஒரு சின்ன சேஞ்ச் உங்க மைண்ட்ல நடக்கணும். சின்ன சேஞ்ச் உங்க மைண்ட்ல நடக்கணும்.
ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க கேட்கலாம், அப்ப இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டீங்க ஆண்டவர், இந்த சின்னதை நீங்க செஞ்சுட்டு போயிருக்கலாமே. அங்கதான் ஆண்டவர் ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைக்கும் போது தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படி உண்டாக்கினார். மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்திருந்தார், மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, உன் சுதந்திரத்துக்குள்ள ஒரு நாள் நான் தலையிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. உன் மைண்ட்ல சின்ன வேலை தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், ஆனா நீ தீர்மானம் பண்ணு, நீ டிசைட் பண்ணு, நீ யாருன்னு நீ முடிவு பண்ணு. நீ ஓகே சொன்னா நான் வந்து உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கை மாறல, என் சிந்தனை மாறல, என் பேச்சு மாறல, மாறல மாறல மாறல. பிசாசு உங்களை பார்த்து சிரிக்கிறான். இது முடியாது, இது வாய்ப்பே இல்ல. நீங்க எப்படி இது ஸ்பீக்கரா மாறணும்னு சிரிச்சீங்களோ அந்த மாதிரி பிசாசு சிரிக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது என்னோட வேலை, உன் வேலை கிடையாது. நீ விசுவாசி. ஆண்டவரே இது சாத்தியம். ஆண்டவரே தேவன் பூமிக்கு வருவது சாத்தியம், பாவங்கள் மன்னிக்கப்படுவது சாத்தியம், சாபத்திலிருந்து விடுதலையாவது சாத்தியம், பரிசுத்த வாழ்க்கை சாத்தியம், தேவனை ஆராதிப்பது சாத்தியம். பரலோகம் உண்டு, அங்கே எனக்கு ஒரு வீடை வைத்திருக்கிறார், என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், அதற்கு சாட்சியாய் அடையாளமாய் இந்த பூமியில நான் சாட்சியாய் வாழுவேன். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அது சாத்தியமே. அது இல்லை என்று பிசாசே நீ என்னை தடுக்க முடியாது, பாவத்தின் உக்கிரத்தில் என்னை அவிழ்க்க முடியாது, என்னை திரும்ப திரும்ப கீழே விழத்தள்ள முடியாது. இதோ இந்த திவ்ய சுபாவத்திற்கு நான் ஆட்டி எடுத்து வைக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுரூபப்படுத்துவது, என் வாழ்க்கையை மாற்றுவது உமக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. அது உம்முடைய வேலை ஆண்டவரே. என்னுடைய வேலை சின்ன கீழ்ப்படிதல், சின்ன கீழ்ப்படிதல். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய நேரத்துல சபைக்கு வர்றதுனால, ஊழியக்காரங்களோட பேசுறதுனால ஆண்டவர் உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணு சொல்றாரு. சிஸ்டர் நீங்க இப்படியே நினைச்சிட்டு இருக்காதீங்க, மாத்து. பிரதர் நீங்க இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க, மாத்துங்க. பிரதர் இப்படியே பண்ணிட்டு இருக்காதீங்க, மாத்துங்க. அது தேவ சத்தமாய் நீ ஏற்றுக்கொள். அதற்கு நீ கீழ்ப்படிந்தால் மறுரூபப்படுத்துகிற அவருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரிசுத்தவான், இயேசு எனக்காக மரித்து விட்டார். இதை நான் விசுவாசிக்கும் போது பாவ உணர்வுகளை என் சரீரத்தில் அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. குற்ற உணர்வை என்னை விட்டு மாற்றி போடுவார். பிசாசின் தலை இயேசு சிலுவையிலே ஜெயிச்சிட்டாரு, நசுக்கிட்டாரு. அவர் எனக்குள் இருக்கிறார், பிசாசின் மேல ஆளுகையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் சிந்தனையில விசுவாசிக்கும் போது என் சரீரத்துக்கு எதிராய், என் வாழ்க்கைக்கு எதிராய் பிசாசு எங்கெல்லாம் கட்டம் கட்டி வைத்திருக்கிறானோ அதெல்லாம் உடைக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னா நான் இதை திங்க் பண்ணும்போது தேவன் இறங்கி எனக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். நல்லா கவனிச்சுக்கோ, சின்ன விஷயம் தான். பலவீனம் பலவீனம் பலவீனம். நீங்க சிந்தனையில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை நீர் ஏற்றுக்கொண்டு விட்டீர் ஆண்டவரே, என் நோய்களை நீர் சுமந்து விட்டீர் ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்க மேல வந்துருச்சு ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகள் என்னை சுகப்படுத்தி விட்டது. இதை நீங்க சொல்லும் போது சுகமளிக்கிற வல்லமையாய் அவர் எனக்குள் வந்து என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார். என் பலவீனமான சரீரத்தை பலமுள்ள சரீரமாய் மாற்றுகிறார், பாவ சரீரத்தை பரிசுத்தமான சரீரமாய் மாற்றுகிறார், தரித்திரமான என் வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கணும். நிறைய நேரத்துல அதான் நடக்க மாட்டேங்குது. நானும் அப்படியே சகா ரப்பா லப்பா அந்நிய பாஷையில பேசி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றாரு, எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த மந்திரி வராரு. போன வாரமே சொன்னேன், போய் யோர்தான்ல முங்கிட்டு போயிரு, அவ்வளவுதான். இவர் சொல்றாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. நான் மந்திரி யோர்தான்ல போய் முங்கி எந்திரிச்சு அப்படின்னு சொல்றாங்க, கோவப்பட்டு போயிட்டார். அப்ப வேலைக்காரன் சொல்றான், ஆண்டவனே பெரிய காரியம் ஏதாவது சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்களா? உங்க ஸ்டேட்டஸ் உங்க அதிகாரத்துக்கு 10 கிலோ தங்க கூட கொடுத்துருப்பீங்களா? சின்ன விஷயம் தானே சொன்னாரு, செய்யுங்களேன். ஓகே செய்யறேன். போனாரு, முங்கினாரு. ஏன் 7 தடவை? ஒரு தடவை முங்க ஒரு கீழ்ப்படிதல். சில மந்திரிகளுக்கெல்லாம் 7 தடவை முங்கிதான் ஆகணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? மந்திரிகள்லாம் ஒரு தடவை சரியாக மாட்டாங்க. சொல்லுங்க, மந்திரிக
சொல்லுங்க, மந்திரிங்க ஒரு வார்த்தையில சரியாக மாட்டாங்க. நம்மளும் மந்திரிங்க. ஆண்டவர் சொல்லிருக்காருல்ல, உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஒரு வார்த்தையில சரியாக மாட்டாங்க. நீ 7 நாளும் மூங்கி எந்திரி. ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஒரு நாள் மூங்கி வச்சுட்டா மாறல, டென்ஷன் ஆயிருது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர் மேல டென்ஷன் ஆகுது. நானும் ஜெபம் பண்ண பாஸ்டர், நானும் உபவாசம் இருந்தேன், மாறல. நீ மந்திரி. ஆண்டவர் சொல்றாரு, நீ திங்கட்கிழமையும் முழுகு, செவ்வாய்க்கிழமையும் முழுகு, புதன்கிழமையும் முழுகு, வியாழக்கிழமையும் முழுகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு என்ன அறிக்கை பண்ணுகிறாயோ அதை எழுதி வைத்து திங்கட்கிழமை காலையில நீ அறிக்கை பண்ணு. நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், என் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை அவர் சுமந்தார், என் துக்கங்களை சுமந்தார், என் தரித்திரத்தை எடுத்து விட்டார், பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அறிக்கை பண்ண பண்ண என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாகிறேன். ஹalleluya. ஆண்டவர் உங்க மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னு அவர் நினைக்கும் போது அவருடைய வல்லமை அனுப்பி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார். ஹalleluya. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, அந்த மந்திரி 1 2 3 7வது தடவை மூங்கி எந்திரிச்சான். அப்படியே குஷ்டரோகம் இருக்குது, என்ன பண்ணிருப்பான்? இன்னொரு தடவை மூங்கி இருப்பான் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில விடுதலை நடக்கிற வரைக்கும் நீ அறிக்கை பண்ணுவதை விட்டு விடாத. வசனத்தை அறிக்கை பண்றதை விடாத. வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லு. உன்னை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து, பிசாசின் கிரியைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை எழுதி வைத்து, அதை செவுத்துல ஒட்டி வைத்து, அதை உன்னுடைய ஞாபகத்துல வைத்து உன் வாயில அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணினால் அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அதுக்குள்ள வல்லமை இருக்கிறது. அது உனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும், உன்னை மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு சிந்தனை மறுரூபம் ஆயிடுச்சு என்றைக்கு தெரிகிறதோ சர்வ வல்லமை உள்ளவர் லேண்ட் ஆக ஆரம்பித்து விடுவார். ஹalleluya, ஹalleluya. நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு வந்தாரு. ராமேஸ்வரத்துல வந்தா ஹை செக்யூரிட்டி, ஃபுல்லா கமாண்டர்ஸ் வந்துட்டாங்க. அவர்கள் ஓகேன்னு சொன்னாதான் ஹெலிகாப்டர் என்ன பண்ண முடியும்? ஒரு பாரத பிரதமர் ஒரு இடத்துல லேண்ட் ஆகணும்னா அந்த இடம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருந்தா மட்டும்தான் இறங்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், நான் உன்னை மறுரூபப்படுத்த முடியும், உன் வாழ்க்கையை மாற்ற முடியும், உன்னை தலைகீழா மாற்ற முடியும். அதுதான் என் நோக்கம். அதற்காக தான் உன்னை அழைச்சேன். ஆனால் அந்த லேண்ட் ஆயத்தமாக என்னால இறங்க முடியாது. அந்த லேண்ட் ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை நம்முடைய வேலை. அதற்காக தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அந்த வசனத்தை இப்படி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. வசனத்தை அறிக்கை பண்ண பண்ண உங்க வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya, ஹalleluya. ரொம்ப எளிமையாக வைத்திருக்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகிறது. ஹalleluya. அப்படியே தலையில கை வைங்களே. ஆண்டவரே இந்த சின்ன விஷயத்தை, எளிமையான விஷயத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, சின்ன விஷயம், எளிமையான விஷயம் தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். ஒரு நாள் உற்சாகத்துல நான் செய்து ஏமாந்து போகக்கூடாது. விடுதலை கிடைக்கிற வரை, வெற்றி கிடைக்கிற வரை, சுகம் கிடைக்கிற வரை, ஆசீர்வாதம் கிடைக்கிற வரை அறிக்கை பண்ணுவதை விட மாட்டேன், விசுவாசிக்கிறதை விட மாட்டேன். நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், நான் விசுவாசிக்கிறேன். நடக்க போறதுக்காக நன்றி. ஹalleluya. மாற போகுதுங்க என் வாழ்க்கை, மாற போகுதுங்க, மாற போகுதுங்க என் வாழ்க்கை, மாற போகுதுங்க. ஒரு வரிதான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. எப்பா பிரபலத்தில் எழுதுறது. ஆனா என் வாழ்க்கை மாறுதுன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? கரெக்டா தெரியும் போல. நீங்க விசுவாசி, இதுல கூட நீங்க ஏமாத்திடாதீங்க. இதுல கூட எல்லாரும் நம்ம கை தட்டலன்னா பாஸ்டர் நினைச்சு வர தட்டாதீங்க. நான் விசுவாசிச்சிட்டேன், என் வாழ்க்கை மாறுறது என் மைண்ட்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றவங்க பாட போறீங்க. ஹalleluya. மாற போகுதையா என் வாழ்க்கை, மாற போகுதையா, மாற போகுதையா என் வாழ்க்கை, மாற போகுதையா.
இது சத்தியம், நடக்கிறது நிச்சயம். ஹalleluya. நீங்க விசுவாசிக்கிறீங்க? இதுவரை பிசாசு நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கான். இதெல்லாம் தேவர்கள் வாழ்க்கை வாழ்க்கை, இதெல்லாம் பரிசுத்தவான்கள் வாழ்க்கை வாழ்க்கை, இதெல்லாம் டிஜி சென்டரோட வாழ்க்கை, இதெல்லாம் பெண்ணிக்கின் அவர்களுடைய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் அதை வைத்திருக்கிறார், உனக்கும் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார், உனக்கும் அதை நிச்சயித்திருக்கிறார். ஹalleluya. அதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் விடாதபடிக்கு போறார். ஹalleluya. ஆண்டவர் இதனாலதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களில் உண்டாகட்டும் அப்படின்னார். வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்ன பண்ணணுமாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு இந்த இடத்துல வந்து கீழ்ப்படிதலுக்காக, தாழ்மைக்காக இங்க பேசுறாரு பிலிப்பியர்ல. ஆனா நம்ம எல்லா விஷயத்துக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடல் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாம் சின்ன பிள்ளை இருக்குது, எல்லாரும் வாய் திறக்கணும், எல்லாரோட வாய் திறக்கணும். ஆண்டவரே, எல்லாரோட வாய் உங்க சவுண்ட் அதிகமா வரணும். ஆண்டவரே, எனக்கு ரோல் மாடல் ஜான் ஜபராஜ் பாஸ்டர் இல்ல, எனக்கு ரோல் மாடல் எந்த பாஸ்டரும் இல்ல. நல்லா பாடலாம், நல்லா ஆடலாம், அற்புதம் செய்யலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இவங்க யாருமே எங்களுக்கு ரோல் மாடல் இல்ல. என்னுடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து. என்னுடைய ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து. அவரை மாதிரி நான் மாறணும், அவரை போல வாழணும். எனக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. அப்போ நமக்கு முன்னாடி ரோல் மாடலா இயேசுவை தான் வச்சிருக்கிறது. அந்த இயேசுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு? வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அவருடைய மைண்ட் எப்படி செட் பண்ணாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு எபிரேயர் 2:14-15 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் இருக்கிற மாதிரியே இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? 100% உங்களுக்கு குத்துனா வலிச்சுன்னா அவருக்கும் வலிச்சது, உங்களுக்கு பசி எடுச்சுன்னா அவருக்கும் பசி எடுத்துச்சு, உங்களுக்கு சோதனை வந்துச்சுன்னா அவருக்கும் சோதனை வந்துச்சு. 100% அவர் என்னையும் உங்களையும் போலதான் இந்த உலகத்தில் இருந்தார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? வேதம் அதான் சொல்ல, அதான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த மாம்ச சரீரத்தில் இருந்த போது எனக்கும் உங்களுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அத்தனை அவருக்கும் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆனால் அவர் திவ்ய சுபாவம் உடையவராய் வாழ்ந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றார். ஹalleluya. அவரை விசுவாசிக்கிற என்னையும் நீ இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு பின்னாடி போகாத, அல்லது பிசாசுக்கு பின்னாடி போகாத, உன்னை மாதிரியே வாழ்ந்து ஜெயித்த இயேசுவை பின்பற்றி நீ திவ்ய சுபாவத்துக்கு வான்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹalleluya. இதற்கு மைண்ட் செட் மாறணும். எப்படி மாறுறது? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வரட்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? லூக்கா சுவிசேஷத்துல வேகமாக வாசிக்கணும். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. நல்லா கவனிச்சுவாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே, அதாவது விசுவாச வாழ்க்கையை அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாற ஆரம்பித்த உடனே, இவர் ஞானஸ்நானம் என்று கரை ஏறின உடனே, நம்ம ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தொடங்கின உடனே இயேசுவுக்கு எகென்ஸ்டா வந்தது மாதிரி உங்களுக்கு எனக்கு எகென்ஸ்டா வருவான். எத்தனை பேர் வந்திருக்கிறான்? 2 பேர் தான் வந்திருக்கானா இல்லையா? பிசாசு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விடுறானா? அப்ப ஆண்டவர் சொல்ற, எனக்கு ரோல் மாடல் இயேசு. அவருடைய சிந்தனை உனக்குள்ள வரணும். இப்ப
பிசாசு இயேசு சாமிக்கு வந்து அவர் வீக்கா இருக்கிறார் சாப்பிடாம. அப்ப வந்து அவர் எந்த நேரத்துல என்ன பேசணும்னு பிசாசு நல்லா தெரியும். இவர் பசியா இருக்கும்போது அப்பத்தை பத்தி பேசுறான். அவன் என்ன சொல்றான்? இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி செய்யும், சாப்பிட்டு திருப்தி ஆகும். அவன் ஒரு வார்த்தை அவன் மைண்ட், இவருடைய மைண்ட் பசியா இருக்குது, அதுக்கு தகுந்த ஆலோசனை அவன் உள்ள கொண்டு மைண்ட்ல போடுறான். இப்ப ஏசு அதை எப்படி எதிர்கொள்றாரு? வாசிக்கிற வசனத்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் என்று. அப்படின்னா அர்த்தம் என்ன? வேத புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு ஒரு சோதனையை கொண்டு வரும்போது அதை எதிர்த்து நிற்கிற வார்த்தையால் அவர் நிரம்பி இருந்தார். அல்லேலூயா. அவர் வார்த்தையாகிய தேவன். அப்படின்னா உங்களுக்கு எதிராக இச்சைகள் வருது, கோபம் வருது, கவலை வருது, துக்கம் வருது, தரித்திரம் வருது, பலவீனம் வருது, டென்ஷன் வருது, எல்லாமே வருது. வராம ஏதாவது இருக்குதா? எல்லாமே வருது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை எதிர்த்து அடிக்கக்கூடிய வார்த்தையால் உங்க மைண்ட் நிரம்பவில்லை, வசனம் தெரியல. நம்மள பைபிளே தொடர்ந்து இல்லையே, நம்மள எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, சர்ச்சில் வசனம் பேசுவோம், அப்படியே மைண்ட் அப்படியே சேர்ல பின்னாடி போறோமே. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். வார்த்தை உனக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக. வார்த்தை உள்ள போச்சுன்னா ஏசு அடிக்கிறார் பாருங்க. ரொம்ப நேரம் டீல் பண்ணல, 2 நாள் டென்ஷனா இருந்து ஒரு தூதன் வந்து அவர் தலையில கை வச்சு கட்ட உடைச்சு அப்புறம் பவர் ஆனாரா? அடி வரும்போதே அடிச்சான். இஸ்ரேல்ல பாருங்க, ஏவுகணை எல்லாம் வரும்போது அயன் டோம் வச்சிருக்காங்க. எப்படின்னா அவன் ஏவுகணை வரும்போது இது ரேடார்ல அதை சென்ஸ் பண்ணி போய் அதை அடிச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிந்தனைக்குள்ள அயன் டோம் ஆகிய வசனத்தை வை, வசனத்தை உள்ள வை. வார்த்தை உனக்குள் இருந்தால் சும்மா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் டெய்லியும். ஆனா பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆவியானவர் வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஹalleluya. நீங்க அந்த வசனத்தை உள்ள வந்த உடனே, போன வாரமே நம்ம தியானிச்சோம், மைண்ட்ல வந்த உடனே அது நிக்கணும்னா வாயில அறிக்கை பண்ணிடுற உடனே இல்லையா? உடனே ஒருவேளை கவலை வருது, உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் கவலையெல்லாம் என் மேல வச்சுன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுன்னு சொல்லிட்டாரு. பிசாசே, நீ என்னை பாரப்படுத்தாத, நீ என்னை அமிழ்த்தாத, இயேசுவின் நாமத்துல வெளியே போ. அவ்வளவுதான், மைண்ட விட்டு வெளியே போயிடும். ஹalleluya. அயன் டோம் உடனே யூஸ் பண்ணு. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ரகசியத்தை தெரியாம நாள் கணக்குல, மாத கணக்குல கவலையில உட்கார்ந்திருக்கு. கவலை கவலை கவலை. ஒரு நாள் உங்களுக்கு திவ்ய சுபாவத்துக்கு நேரம் நடந்தது. சிந்தனையில ஒரு சின்ன சேஞ்ச். இது பெரிய சேஞ்சா? வசனத்தை படிச்சு ஐயோ மனப்பாடம் பண்ண எக்ஸாம் எழுத அப்படியே படிச்சு சொல்றாரு. மனப்பாடல பண்ணாத, படி, அவ்வளவுதான். ஞாபகப்படுத்து அவரோட வேலை. ஹalleluya. சும்மா படிக்கிறவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூல்லயாவது மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதின்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அனுதினம் மன்னாவை நீ சாப்பிட, அவ்வளவுதான். நீ உள்ள புசி, வசனத்தை புசி. அந்த நேரம் வரும்போது அது உன்னை பாதுகாக்கிற ஆயுதமாய் மாற ஆரம்பிச்சிடும். ஹalleluya. பிசாசு முறியடிச்சார் ஆண்டவர். அடுத்த 2வது சோதனை வந்துச்சு. 8வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய என்று எழுதி இருக்கிறதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுதி இருக்கிறது என்ன அர்த்தம்? புரியுதா புரியலையா? நீங்க புரிகிறத பார்த்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறது புரியாத மாதிரி எனக்கு தோணுது. புரியுதா புரியலையா? பிசாசு சொல்றான், இந்த பாரு எல்லாம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்ன பணிச்சிட்டா போதும், எல்லாத்தையும் அவன் தர. நிறைய நேரத்துல பிசாசு குறிச்சு வேதம் சொல்லுகிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கும். அவன் என்ன சொல்ல தெரியுமா? உன்னால முடியாது. உடனே ஆமாமா என்னால முடியாது, என்னால முடியாது. நீ எல்லாம் எழுப்பவே முடியாது, ஆமாமா என்னால எழுப்பவே முடியாது. உன் பையன் வீணா போய், ஆமாமா என் பையன் வீணா போயிடுவான். உங்க வீட்டுக்காரர் மறந்துடும், ஆமாமா திருந்த மாட்டாரு. உன் பொண்டாட்டி சரியாக மாட்டாங்க. அவன் என்ன சொல்றானோ அதற்கு தலையாட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல, அதை எதிர்த்து வசனத்தை பிரயோகிப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹalleluya. வரும்போதே கேட்ச் பண்ண, நீ பொய் சொல்ற,
தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ பொய்யன், பொய்க்கு பிதாவா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தனை கூட உங்களை குறித்து, உங்க கணவனை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து, உங்க வருமானத்தை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து எதெல்லாம் பிசாசு உள்ள போட்டானோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல அந்த பொய்யெல்லாம் வெளியே போகணும்னு சொல்லி நீங்க அலர்ட் ஆனீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர ஆரம்பிக்கும். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் தலையில கை வைங்க. இயேசுவின் நாமத்துல பிசாசே, இவ்வளவு நாள் என்னை குறித்து, என் கணவரை குறித்து, என் மனைவி குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் வாழ்க்கை குறித்து நீ என்னெல்லாம் சொன்னாயோ அவைகள் பொய், நான் நம்ப மாட்டேன். இயேசுவின் நாமத்துல என் சிந்தனை விட்டு வெளியே போ. பிசாசே வெளியேறு. இயேசுவின் நாமத்துல உன்னை முறியடிக்கிறேன். நான் ஆசீர்வாதமானவன். என் குடும்பம் ரட்சிக்கப்படும். நான் ஆரோக்கியம் உள்ளவன். நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். நான் ஐஸ்வர்ய சம்பன்னனா இருக்கிறேன். நான் பரிசுத்தவானா இருக்கிறேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் மனைவி வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடி. நான் விசுவாசிக்கிறேன். பிசாசே வெளியேறு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வசனத்தை சொல்ல கனிதரும் திராட்சை கொடி உலர்றீங்க. அவனுக்கு தெரியும் நீ உலர்ற. உன்னை அட்டாக் பண்ண பாருங்க. வசனத்தை கரெக்டா பேசாம நீ உலர்ற. ஏன்னா டெய்லி வசனத்தை படிக்கல. அதான் பிரச்சனை. பிசாசு நல்லா தெரியும் யார் உலர்றீங்க, யாருக்கு வசனம் தெரியுது, யார் கூட்டத்தோட கோயில போய் எல்லாம் தெரியும். இப்பவே அடையாளம் முடிஞ்சு நீ வெளியே வர பாத்துக்கோங்க இல்லையா? சோத்து போடணும். எளிமையான விஷயம். சிலர் வாயை திறக்கல. அவருக்கு நீ வாய் திறக்காத சொல்லிருப்ப. நீ திறந்துடாத பாருங்க. கேட்ட பாஸ்ட் வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது. சில இடத்துல வாய் என்ன பண்ணணும்? திறக்கணும். வாயை விரிவாயிடும். இது வேற சர்ச்சு. ஐயோ இந்த சர்ச்சில் கரெக்டா தப்பா வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம். இல்ல நீ விசுவாசி. நீ நரகத்துல இருந்தா கூட அங்க தேவ வல்லமை வரும். தவறான உபதேசம். நரகத்துல தேவ வல்லமை வராது. நரக வேதனையில நீ இருந்தா கூட, நரகத்தின் உபத்திரவத்தின் உலகத்தில் அனுபவிச்சா கூட ஆண்டவரேனா அவருடைய வல்லமை இறங்கி வரும். ஹalleluya. வசனத்தை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. AK-47 எடுத்து கரெக்டா போட்டு அடிக்க தெரியலன்னா என்ன ஆகும்? திருப்பி வச்சு அடிச்சு நீங்க எய்ம் பண்ணதுங்க திருப்பி உங்களே அடிச்சிருக்கணும். பல விசுவாசிகளுக்கு AK-47 உங்களையே அடிக்குது. அதெல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணா சாயங்காலம் புருஷன் அடிக்கிற சண்டை வருது. AK-47 திருப்பி அடிக்குது இல்லையா? நீ சரியா வசனத்தை யூஸ் பண்ணு, சரியா உபயோகப்படுத்து. இல்லைன்னா திருப்பி அடிக்கும். பாருங்க, நம்ம மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக கிறிஸ்துவின் சிந்தை. அவர் பாருங்க எப்படி அட்டாக் பண்ணாரு. டேய் நீ வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு நீ போய் சொல்ற. பிசாசு உங்களுக்கு எண்ணத்தை கொண்டு வரும்போது நோ 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 இயேசுவின் நாமத்துல வெளியே போ. ஆனா சூழ்நிலை பாருங்க, இவர் பசியா தான் இருக்கிறாரு. சூழ்நிலை பாருங்க, அவருக்கு முன்னாடி கல்லு மட்டும் தான் இருக்குது. இவர் சர்வ வல்லமை உள்ளவர். இவர் நினைச்ச கல்ல அப்பமா மாத்த முடியும். ஏன்னா அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றவர் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பிசாசு பேசுறான். நம்மளும் பாருங்க, சூழ்நிலை எல்லாம் அவன் சொல்றது சாதகமா. ஆமாமா அவன் சொல்லும்போது அப்படியே நடந்துருச்சு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க பேசிட்டாங்க, அப்படியே நடக்கும். ஆனா ஏமாத்துறது அதே மாதிரி இருக்கும். ஏமாத்துறத தேவ சத்தமும் இருக்குது, பிசாசுடைய சத்தமும் இருக்குது. பல நேரங்களில் ஆவிகளுக்கு பகுத்தறியணும். பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். ஹல்லேலூயா. புரியுது? உங்கள் மனம் புதிதாக வேண்டும். 3வது வாசிங்க, 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை என்று சொல்லி இருக்கிறது. மறுபடியும் கோட் பண்றாரு வசனத்துல. இவன் என்ன சொல்றாங்க தெரியுமா? மேல இருந்து கீழே குதிக்கும். தூதர்கள் வந்து உங்களை என்ன பண்ணிக்குவாங்க? ஏந்தி கொண்டு போவார்கள். அவன் பாருங்க, அப்ப பணிவிடை ஆவிகளை குறிச்சு அவன் அவனே தூதனா தான் இருந்தான். இப்போ வசனத்துல சொல்ல நிறைய நேரத்துல பாருங்க, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வசனம் தானே.
பிசாசு நிறைய நேரத்துல வசனமே பேசுவோம், வசனத்திலிருந்தே பேசுவோம். ஏமாந்து போயிடாத. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்தும் அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவரோட வசனத்துல நீங்கள் பழகினால் அவர் பேசுறதையும் பிசாசு பேசுறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆண்டவர் வசனத்துல பேசும்போது இருக்கிற விடுதலைக்கும் பிசாசு வசனத்துல பேசும்போது இருக்கிற குழப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வசனம் தான், ஆனா ஆண்டவர் பேசினாரா பிசாசு பேசினாரா? நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விட்டோம். சத்துருவின் ஆலோசனைகளுக்கு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தா சமாதானமாய் முடியும். பிசாசு ஒரு ஆலோசனை கொடுத்தா டென்ஷன், எரிச்சல், குழப்பம், பிரிவினை, உங்க பாடி அப்நார்மல் ஆயிரும், உங்க மைண்ட் அப்நார்மல் ஆயிரும். நீ பிசாசுக்கு செவி கொடுத்திருக்கேன்னு அர்த்தம். பிசாசுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்திருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, என் சத்தத்துக்கு நீ செவி கொடு. பிசாசு ஆலோசனை சொல்லுவான், அப்பவே அதை அடி. அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க, வழி போக்குறதுக்கு விருது வைக்காத. தாவீது அதான் பண்ணான். உட்கார்ந்து உப்பரிக்கல உலாவி கொண்டிருக்கும் போது டக்குனு இச்சையின் ஆவி வந்துருச்சு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, அவன் வழி போக்கன், அவன் உன்னை பார்த்து வந்தவன் கிடையாது, அவன் வழியில போயிட்டு இருந்தான். ஆனா நீ அவனை கூப்பிட்டு உள்ள வச்சு நீ அவனுக்கு விருந்து செய்து விட்டாய் இல்லையா? பல நேரங்களில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பிசாசுக்கு விருந்து வைக்கிறோம். நம்முடைய மைண்ட்ல, உங்க மைண்ட்ல பிசாசு பிரியாணி சாப்பிடுறான், உங்க மைண்ட்ல பிசாசு பாயாசம் குடிக்கிறான். உங்க மைண்ட்ல அவனுக்கு என்ன வேலை? உன் மனம் புதிதாகட்டும், உன் சிந்தனை புதிதாகட்டும். வசனம் என்ன சொல்லுது அதை நினை, வசனம் என்ன சொல்லுது அதை சிந்தி. நேற்று கூட தினேஷ் பேசிட்டு இருந்தான், எனக்கு ஒரு கம்பெனில ஒரு விஷயத்துல இதாயிடுச்சு, உடனே பயங்கர டென்ஷன், என் மைண்ட் எல்லாம் ஒரே இதாயிடுச்சு, நான் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாவே இல்ல. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு நான் ரெடி ஆனேன், அந்த சிந்தனை மாறணும்னு என் மைண்ட் விட்டு என்னவோ போச்சு, நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த மைண்ட்ல உட்கார்ந்து நம்மளை கொல்றாங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற எதுக்கும் வரமாட்டான். பிசாசு உங்க மைண்டுக்குள்ள இருந்தாங்க, நெகட்டிவான சிந்தனை, எரிச்சல், கோபம், மன்னிக்காதது, மறக்காதது, ஒப்புரவாகாதது, விட்டு கொடுக்காதது, இதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் புருஷனை குறிச்சு நெகட்டிவ், பொண்டாட்டி குறிச்சு நெகட்டிவ், பிள்ளைகளை குறிச்சு நெகட்டிவான காரியங்கள், சந்தேக சுபாவங்கள், இது உங்க மைண்டுக்குள்ள வச்சு பிசாசுக்கு பிரியாணி போட்டு டெய்லி மெடிடேட் பண்ண உங்க வாழ்க்கையை அழித்து போடுவான், குடும்பத்தை அழித்து போடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்தேன்னா உனக்கு ஜீவனும் பரிபூர்ணமும் உண்டாகும். நான் உன் மைண்டுக்குள்ள வரணும்னா வசனத்தை நீ விசுவாசி, வசனத்தை ஏற்றுக்கொள். எத்தனை பேர் வசனத்தை ஏற்றுக்கொள்ள போறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல பிசாசே இவ்வளவு நாளாய் என் சிந்தனைக்குள்ள வந்து உட்கார்ந்து நீ இளைப்பாரி என்னை வேதனைப்படுத்தி என் குடும்ப உறவை நஷ்டப்படுத்தி என் சமாதானத்தை கெடுத்த பொல்லாத பிசாசே, என் மைண்டை விட்டு வெளியே போ, இயேசுவின் நாமத்துல வெளியே போ, இயேசுவின் நாமத்துல விடுதலை பெற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள உண்டாகட்டும், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள உண்டாகட்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறு சிந்தனையை மாத்து. ஹல்லேலூயா. சிந்தனை இயேசுவின் சிந்தையாய் மாறட்டும். உன் சிந்தனை இயேசு சொன்ன அந்த வசனத்தின் சிந்தனையாய் மாறட்டும். அவர் சொல்றார், அப்பொழுது நான் வந்து உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன், உன்னை நான் மறுரூபப்படுத்துறேன், உன்னை நான் வேற மனுஷனா மாத்துறேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை எப்படி தெரியுங்களா? லாசருடைய கல்லறைக்கு வர்றது, வரும்போது இவங்கெல்லாம் அழுகுறாங்க, ஐயோ செத்துட்டான் செத்துட்டான், நாலு நாள் ஆயிடுச்சு, இவன் சொல்ல தூங்கிட்டு இருக்கான். இதுதான் அவருடைய சிந்தனை. உலகம் சொல்லுது செத்துட்டான் செத்துட்டான், லாசரு செத்தது உண்மையா? நீங்க முடிக்கிறது பார்த்தா லாசரு செத்தானா இல்லையா? செத்தான், உண்மைதான். உலகம் சொல்லுகிறது செத்தான், உண்மைதான். மெடிக்கல் சொல்லுகிறது செத்தான், உண்மைதான். அவங்க சகோதரிகள் சொல்லி அழுகுறாங்க, உண்மைதான். 4 நாள் ஆயிடுச்சு, ஹோப்பே கிடையாது. இப்ப இயேசு வர்றாரு, இவருடைய சிந்தனை பாருங்க, இல்ல இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கான். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் உண்டாகட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அழுகிறவங்களும் மற்றவர்களும்
உலக மக்களுக்கு என்ன நடக்குமோ அது எனக்கும் நடந்துச்சுன்னு ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவங்க மைண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, போய் அவங்களுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நீயும் போகாத, இவன் அங்க போய் பேசுறதுனால ஐயோ நீயும் பேசாத. மற்றவர்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடந்த மாதிரி. சீரியல் ஓடும்போது மாமியார் மருமகள் பிரச்சனை, இது இப்படி பண்ணா, இதை பார்த்தோன்னா மருமகள் அதே மாதிரி ஹேண்டில் பண்றது, மாமியார் அதே மாதிரி ஹேண்டில் பண்றது. இன்னைக்கு சீரியல் பார்த்து எத்தனை மாமியார் மருமகள் பிரச்சனை வச்சு தெரியுமா? ஏன்னா எங்க உலகத்தினுடைய வழக்கம் எனக்கும் நடக்கும், நான் ஏற்றுக்கொண்டேன் மைண்ட்ல. 4 பேர் ஒரு பிரச்சனை குறித்து பேசுறாங்க, அவங்க வீட்டுக்காரர் அப்படி போய் இப்படி பேசினாரா, ஆமா இவர் போனார் வரவே இல்லை, போன் பிஸியாவே இருக்குது, ஆன்லைன்ல இருக்குது, அப்போ அந்த மாதிரி இருக்குமோ, ஆமா அப்படியே இருக்குது. ஏன் உனக்கு கிறிஸ்துவின் சிந்தை வர மாட்டேங்குது? அவர் எப்படி தெரியுமா, எஸ் செத்துட்டான், ஆமா என் புருஷன் இன்னொருத்தர் பேசிட்டு தான் இருக்கான், ஆமா தப்பு பண்ணிட்டாங்க, ஆமா என் மனைவி இப்படிதான், உண்மைதான், உலக வழக்கப்படி உண்மைதான். பட் உன் பார்வையை மாத்து. ஆண்டவர் சொல்ற, இயேசு வந்த உடனே அவன் 4 நாளே அழுகி உள்ள நாற்று எடுக்க அவருக்கு தெரியும். இவங்க சொல்றது உண்மைதான் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வரும்போது அவர் பரலோக பார்வையில் அதை பார்க்கிறார் இல்லையா? அவர் தெய்வீக பார்வையில் அதை பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறீங்களா? உன் மைண்டுக்குள்ள தேவன் வந்து உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் என்றால் நீ தெய்வீக பார்வையில சிந்திக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை சிந்திக்க வேண்டும். நல்லா படிச்சுக்கோங்க. சயின்ஸை நம்புறவனும் உலகத்தை நம்புறவனும் மனுஷனை நம்புறவனும் இந்த தெய்வீக கண்ணோட்டத்துல பார்க்கவே முடியாது. அதனால ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அதான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம். தெய்வீக விஸ்டம் அண்ட் நாலேஜ், தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு ஒரு விசுவாசிக்கு வரணும். உலகம் சொல்லுது கட்டி கட்டி கட்டி, ஆமா ஆபரேஷன் அடுத்தது முடிச்சது, நீ ஆவிக்குரிய பார்வையில பாரு. இல்ல இல்ல அது வெளியேறும், இல்ல அது மாறும், மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்ல இல்ல கடன் அடையும், கண்டிப்பா நான் சொந்த வீட கட்டுவேன், கண்டிப்பா நான் கடன் கொடுக்கிறவனா மாறுவேன், கண்டிப்பா நான் ஊழியத்தை செய்வேன், கண்டிப்பா நாங்க குடும்பமா ஆராதிப்போம். நீ ஆவிக்குரிய பார்வையில பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ சின்ன விஷயத்தை செய், பெரிய வேலையை நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்க என்ன பண்றது தெரியுங்களா? ஏசு ரோல் மாடலா செஞ்சு காமிச்சாரு. இல்ல இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கான், இல்ல இல்ல அவன் தூங்கிட்டு இருக்கான். சிந்தனை மாத்தினாரு. லாசரு வெளியே வா அப்படின்னாரு, உயிரோட அவன் வெளியே வந்து விட்டான். நீ ஆவிக்குரிய சிந்தையில எதை சிந்திக்கிறாயோ அதை நிறைவேற்றும்படி தேவனே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, change your thinking. நீ திங்க் பண்றத மாத்து, நான் வந்து உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். லாசர் முதல்ல இன்னொரு லாசர் வந்தா பாத்தியா அப்படி சொல்ல ஆண்டவர். எவன் கட்டப்பட்டிருந்தானோ, எந்த சரீரம் அழுகுச்சோ, எந்த சரீரம் நாறுச்சோ, எந்த சரீரம் மறுச்சுச்சோ, அதே சரீரத்தை அவர் ரெஸ்டோர் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவனை உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தி இவரே தெய்வம் என்று நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல நிறைய அற்புதங்கள் நடக்காது இருக்கும், உன் கணவன் மாறாது இருக்கும், மனைவி மாறாது இருக்கும், பிள்ளைகள் மாறாது இருக்கும், சொந்த பந்தங்கள் மாறாது இருக்கும், உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வராது இருக்கும், உன் வியாதி தீராது இருக்கும். உன்னுடைய பல போராட்டத்துக்கு ஒரே காரணம், உன் சிந்தையில் ஒரு மாற்றம் இல்லை. நீ தெய்வீக சிந்தனையில் இருக்க மாட்டேங்கிற, இயேசு பார்க்கிற மாதிரி நீ பார்க்க மாட்டேங்கிற, அவருடைய தெய்வீக பார்வை உனக்குள்ள வர மாட்டேங்குது. மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி நீ பார்க்கிற, 4 பேர் சொல்றதை நீ கேட்கிற, சொந்த பந்தங்கள் சொல்றதை நீ கேட்கிற, உலகம் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்கிற, ஒரு நாளும் அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உன் பார்வை மாறும்போது தேவன் இறங்கி உனக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. உங்க பார்வை மாறுறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Thank you Father, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி.